இன்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை கோரி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம், பிரம்மாண்டமான நடைப்பயணங்களும் செய்து கொண்டுள்ளோம். அது தவிர்த்து கிராமங்களிலும் ஒரு சிறு சிறு நடைப்பயணங்களையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்திய தேசிய சுதந்திர போராட்ட வேள்வியில் காந்தி அவர்கள் நம் நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்த போது நடைப்பயணங்களின் மூலமாக தான் இந்த நாட்டின் அகலத்தையும் நீளத்தையும் அவர் அளந்தார்கள் என்பது சரித்திரம். அது போலவே அவர் வழியில் வந்தவர்கள் தான் நாங்கள். காந்தி தேசம் இது, எங்களுடைய கட்சி காந்திய கட்சி இது. அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரா என்கிற இந்திய தேசிய ஒற்றுமை பயணத்தின் மூலம் இந்த நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டார். அதன் பிறகு நியாய் யாத்ரா எனக்கூடிய பெண்களுக்கான நியாயம் வேண்டி, இளைஞர்களுக்கான நியாயம் வேண்டி, விவசாயிகளுக்கான நியாயம் வேண்டி, இந்த நாட்டின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நியாயம் வேண்டி மற்றும் ப்ரொஃபஷனலுக்கான நியாயம் வேண்டி அவர் ஒரு நியாய யாத்ராவை மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக தான் நாரி நியாய் அப்படிங்கிற பெண்களுக்கான நியாயம் வேண்டி அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். கடந்த ஜூலை 29 அன்று டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு பெரும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். பெண்களுக்கான 33% ஒதுக்கீட்டை உடனடியாக மோடி அரசு அமல்படுத்த வேண்டும் என்று. நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் குலைத்து கொள்ளும் வகையில் தான் தாயின் கர்ப்பத்திலிருந்தே பிறக்கவில்லை என்கிறார். ஐம் நாட் அ பயாலஜிக்கல் சைல்டு என்கிறார். தான் கடவுள் என்கிறார். 2014 நான் உங்கள் சேவகன் என்றார். 2019 நான் உங்களின் சௌக்கிதார், உங்களின் காவல்காரன் என்றார். 2024 நான் உங்கள் கடவுள் என்கிறார். 2029 நான் சர்வாதிகாரி என்பார். அந்த சர்வாதிகார போக்கை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி காங்கிரசிற்கு மட்டும்தான் உள்ளது என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்துள்ளார்கள். முக்கியமாக தென்னகத்தை சார்ந்த தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா எப்போதுமே பாஜகவிற்கு துணை போவதே கிடையாது. இந்த நாட்டின் பெண்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கெஞ்ச கெஞ்ச மிஞ்சுவது போல பாஜக எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உத்தரப்பிரதேசத்தில் மோடியுடைய பிஜேபி அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யோகி ஆதித்யநாத் அவர்களின் ஆட்சியில் சில வாரங்களுக்கு முன்பு முசஃபர் நகர் எனும் ஒரு ஊரில் 22 வயது ஒரு பெண்ணை தன்னுடைய மார்பகம் அறுக்கப்பட்டு, பெண் உறுப்பில் கத்தி சொருவப்பட்டு, கதிர்வால் எனப்படக்கூடிய நாம் எல்லாம் சூரிய தேவனுக்கு கதிரை அறுத்து சமர்ப்பிக்கக்கூடிய வாளினால் உடல் சிதைக்கப்பட்டு கேங் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். அதற்கான நீதி எங்கே என்றால் இல்லை. ஹாத்ரஸ் சம்பவத்திற்கான நீதி உண்டா என்றால் இல்லை. லக்கிம்பூர் சம்பவத்திற்கு நீதி உண்டா என்றால் இல்லை. இமாச்சலத்தில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, பாஜகவுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் 3 வயது குழந்தைகளுடன் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார். அவருக்கு மீது எதனா நடவடிக்கை உண்டா என்றால் இல்லை. வினேஷ் போகத் போன்ற ஒலிம்பிக்கில் நமக்கு தங்க மெடலை ஜெயித்து தரும் தங்க மங்கைகளுக்கு இந்த நாட்டில் அநீதி இழைக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் வாய் திறவா மௌனியாக இருந்து வருகிறார் நமது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முர்மு அவர்கள். அவரை சந்திக்க நாங்கள் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் பலதரம் அவரை சந்திப்பதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டும், எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஜூலை 29 என்று ஜந்தர் மந்தரில் போராடி பேரிகேட்டை உடைத்து, பேரிகேட் மீது பெண்களாகிய நாங்கள் எல்லாம் ஏறி போலீசால் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஹரியானா பார்டரிலும் உத்தரப்பிரதேஷ் பார்டரிலும் விடப்பட்டோம். இந்த கடலூர் மாவட்ட தலைவி லாவண்யாவும் இருந்தார், வேலூர் மாவட்ட தலைவி கோமதியும் இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் 103 பெண்கள் சென்றிருந்தோம். அதையும் மீறி கிட்டத்தட்ட 15 பெண்கள் நாங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் வீட்டுக்கு வெளியில் நுழைந்து விட்டோம். நுழைந்து அங்கு போய் அவரை வற்புறுத்தி எங்களுடைய மனுவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வைத்தோம். அது போலவே தான் இந்தியா கேட்டில் மஷால் எனப்படக்கூடிய ஒரு இடம் உண்டு. இந்தியா கேட்டில் எப்பவுமே கலங்கரை விளக்கு மாதிரி ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அங்கு இந்திய சுதந்திர வேள்வியில் நம் நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்த வீரர்களை நாம் நினைவு கூறுவோம். அங்கு அந்த வேள்வியை ஏற்ற முடியாத அளவிற்கு அதை நீக்கிவிட்டார்கள். அங்கு சிறுக சிறுக நாங்கள் பெண்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 500 பெண்கள் சேர்ந்து சிஆர்பிஎஃப் எதிர்த்து நாங்கள் கேண்டில் மார்ச் அங்கு செய்தோம். இந்த மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆபாதி பூரா ஹக் அப்படி என்றால் இந்த நாட்டில் 140 கோடி பெண்கள் என்றால் 140 கோடி மக்கள் தொகை என்றால் 70 கோடி மக்கள் நாங்கள் பெண்கள். எங்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டே இருக்க முடியாது. ராஜீவ் காந்திஜி அவர்களின் கனவு 33% பஞ்சாயத்திலும் வார்டிலும்
இப்போது 50%. அதனால்தான் நாம் இந்திய தேசத்தில் இன்று பஞ்சாயத்து தலைவிகளாக பெண்களை பார்த்து அழகு பார்க்கிறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பிறகு பஞ்சாயத்து தலைவிகள் மட்டும்தான் கிரீன் இங்கில் அவர்கள் செக்கை பாஸ் செய்ய கூடிய அளவிற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது ராஜீவ்காந்தி. இது உண்மையான சுதந்திரம். காங்கிரஸ் இந்த தேசத்திற்கு கொடுத்தது உண்மையான சுதந்திரம். மோடி என்ன கொடுக்கிறார்? பாராளுமன்றத்தில் 33% உமன் ரிசர்வேஷனை அவர் அந்த பில்லை பாஸ் செய்கிறார். ராஜ்யசபாவில் அன்னை சோனியா காந்திஜியின் கனவு வேறு. நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸில் இருந்து இளைஞர் காங்கிரஸை ராகுல் காந்திஜி அவர்கள் 2005 அவர் நிர்வாக பொறுப்பை ஏற்கும் போது இளைஞர் காங்கிரஸில் ராகுல் காந்திஜி அவர்களின் கீழ் வேலை பார்த்தவர்கள். டேலண்ட் அண்ட் ப்ரோக்ராம் என்கிற 1500 பேர் இந்தியா முழுவதிலும் இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர், அதில் நான் ஒருத்தர். நான் சந்தித்த முதல் தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் தான். ராகுல் காந்திஜி அவர்கள் உண்மையாகவே பெண்களுக்காக போராடக்கூடியவர், பாஜக மாதிரி பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. 33% இடஒதுக்கீட்டை நீங்கள் பாராளுமன்றத்தில் அமல்படுத்துகிறீர்கள். The resolution is passed அப்படிங்கிறீங்க. The highest temple of our country, சுப்ரீம் கோர்ட்டிற்கு பிறகு நாம் மதிக்கக்கூடியது பாராளுமன்றம். அங்க நீங்க ரெசல்யூஷனை, நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் செய்து விட்டு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறீர்கள் என்றால், அமல்படுத்துகிறீர்கள் என்றால் இல்லை. குழந்தைக்கு கூட பசிக்கும் போது நீங்கள் சோறு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருப்பது வேறு. உனக்கு உணவெல்லாம் சமைத்து படைத்தாகி விட்டது, ஆனால் நீ உண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பசித்தவர்கள் முன்பு சொல்வது எப்படி? அப்படி இந்த நாட்டின் பெண்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்களா, வஞ்சிக்கிறீர்களா? தாயின் கர்ப்பத்தையும் நீங்கள் மதிப்பதில்லை, பெண்களையும் மதிப்பதில்லை. நீங்கள் வேலைவாய்ப்பில் ஈடுபட்டுள்ள பெண்களையும் நீங்கள் மதிப்பதில்லை, எந்த செக்டாரில் ஈடுபட்டுள்ள பெண்களையும் நீங்கள் மதிப்பதில்லை. அப்படி பெண்களுக்கு என்று ஒரு நீதி வேண்டும் என்றால் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்கள் அதிகப்படியாக இருந்தால்தான் எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்பதை இந்த மத்திய அரசு எப்போது உணருமோ அதை உணர்த்தும் வரை நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம். அமல்படுத்துவதற்கு இதில் வேறு ஒரு சட்ட சிக்கலுமே இல்லை. டீலிமிட்டேஷன் உள்ளது. எங்கெல்லாம் பெண்கள் வார்டுகளிலும் பஞ்சாயத்துகளிலும் அதிகப்படியாக இருக்கிறார்கள் என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவர்களிடம் உள்ளது. இவர்கள் நினைத்தால் நாளே இதை அமல்படுத்தக்கூடும், ஆனால் அமல்படுத்த அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 6000 பதவிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் 2000 பதவியில் பெண்கள் விடுவோமா? அதனால் அவர்கள் இதை அமல்படுத்த மாட்டார்கள். அப்படின்னா எதுக்கு ஏமாத்துறீங்க? நீங்க அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்க வேண்டாம் இல்லையா? ஆகையால் நீங்கள் ஒரு பில்லை பாஸ் செய்து விட்ட பிறகு நீங்கள் அடிப்படை வரையும் நாங்கள் போராடுவோம். பிரிட்டிஷிடமிருந்து கூட நாங்கள் சுதந்திரத்தை வெகு சீக்கிரமாக பெறவில்லை. இப்போதும் மோடி அரசை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2024 பல விஷயங்கள் காங்கிரசிடம் நீங்கள் அடிபணிய வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சி சக்தியாக உட்கார்ந்துள்ளோம். ஆகவே எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் காந்திய வழியில், ஆன்மீக வழியில், ஒரு அஹிம்சை வழியில் நாங்கள் எங்களுடைய இந்த கோரிக்கையை மத நல்லிணக்க பேரணியாகவும், பெண்களுக்கான நியாயம் வேண்டியும், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டியும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த பேரணியை நடத்தி கொண்டுள்ளோம். கூடிய விரைவில் இந்த பேரணியை முடிப்போம். இந்த பேரணியின் துவக்கத்தை நாங்கள் ராஜீவ்காந்தி சமாதி ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து துவங்கினோம். தலைவர் கார்கேஜி அவர்களை சந்தித்து ஆசியும் பெற்றோம். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் கட்டமைப்புக்கு உட்பட்ட 78 மாவட்டங்களிலும் இதை முடித்துவிட்டு நாங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முர்மு அவர்களை சந்திப்போம். மணிப்பூரில் வாயை திறக்காதவர், வினேஷ் போகட் விஷயத்தில் வாயை திறக்காதவர், ஹாத்ரஸ் விஷயத்தில் வாயை திறக்காதவர், விலைவாசி உயர்வில் வாயை திறக்காதவர், கண்டிப்பாக பெண்களுக்கான இந்த நீதி கேட்டு நாங்கள் அவரை சென்று முறையிடும் போது கண்டிப்பாக இந்த தரம் அவர் வாய் திறந்தே ஆக வேண்டும், எங்களுக்காக பேசியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் பிஜேபியின் ஒரு தலைவி அல்ல, இந்த இந்திய தேசத்தின் குடிமகள் அவர்கள் அப்படிங்கிறதை நான் வலியுறுத்திக் கொள்கிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.